கெமிக்கல் கைனடிக் சாப்டரில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். இது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் என்ன, அந்த கான்செப்ட் வந்துட்டு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லி முடிச்சிடுறேன். பொதுவாக இந்த சூடோபோடியா கேள்விப்பட்டிருப்பீங்க. அமீபாவில் வந்து உங்களுக்கு இந்த சூடோபோடியான்ற வேர்டு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அதாவது பொய்க்கால்னு சொல்லுவாங்க இல்லையா. சூடோ அப்படின்னா டூப்ளிகேட், பொய் அப்படின்றது அர்த்தம். போடியானா கால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் இருக்குது அப்படின்னா ஆக்சுவலாக ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கிடையாது, கிட்டத்தட்ட செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் தான். ஆனால் பார்க்குறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் மாதிரி தெரிகிறாரு. அதனால் இவரை நம்ம என்ன சொல்கிறோம், சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதான் சிம்பிள். நான் டோட்டலாக ஒரு விஷயத்துலேயே சொல்லி முடிச்சிட்டேன், இவ்வளோ தான். ஆக்சுவலாக ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனாக கேட்டிங்கன்னா கிடையாது, பொய்யான ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் மாதிரி நமக்கு தெரிகிறாரு. பட் உண்மையிலேயே ஒரு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் தான். பட் ஏன் ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொல்கிறோம் அப்படின்றதுக்கான காரணத்தையும் இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் சம்டைம்ஸ் ஆல்டர்டு பை கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சில காரணங்களால் என்ன செய்ய வேண்டியிருக்கு, இவரை நம்ம சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொல்ல வேண்டியிருக்கு. பெரும்பாலும் இந்த மாதிரி எங்கே நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு ரியாக்டன்ட் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே யார் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா எத்தில் அசிட்டேட் எடுத்துக்கிட்டாங்க. ஓகேவா? ஸோ எத்தில் அசிட்டேட் எடுத்துக்கிறாங்க, வாட்டர் கூட ரியாக்ட் ஆகுது அசிடிக் மீடியமில். நமக்கு அசிட்டிக் ஆசிட் கிடைக்கிறாங்க, எத்தனால் கிடைக்கிறாங்க. இங்கே அந்த அசிட்டிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா அவருடைய கான்சன்ட்ரேஷன் பாருங்களேன். அவரோட கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 0.01 மோல் இருக்காங்க. அது வாட்டருடைய மோலார் கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 10 மோல் இருக்காங்க. இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் T = 0 அப்படின்னு சொல்லும்பொழுது 0.0 மோல் தான். அது நமக்கு ஆஸ் யூஷுவல் தெரியும், நமக்கு தெரியும். இல்லை ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி ப்ராடக்ட் எதுவும் இருக்காது. இவர் 0.01 மோல் இருக்கார், இவர் 10 மோல் இருக்கார் வாட்டர். இவங்க ரெண்டு பேரும் தான் ரியாக்ட் பண்ணுறாங்க அசிடிக் மீடியமில். அட் டைம் டீயில் ஒரு பர்டிகுலர் நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, ரெண்டு பேர் ரியாக்ட் ஆகி ப்ராடக்டாக கொடுக்குறாங்க, அசிட்டிக் ஆசிடாகவும் எத்தனாலும் கொடுக்குறாங்க. பட் அப்படி நடக்கும்பொழுது கம்ப்ளீட்டாக இவங்க ரெண்டு ரியாக்டன்ட்டுமே 100% அப்படியே ரியாக்ட் ஆகி ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இவர் 0.01 மோல் இந்த எத்தில் அசிட்டேட் இருக்கார் இல்லையா, இவர் அப்படியே 100% உங்களுக்கு என்ன ஆகுறாரு, கன்வெர்ட் ஆகுறாரு, ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகிடுறாரு. பட் வாட்டர் இருக்கார் பாருங்க, இவர் பாருங்களேன், ஜஸ்ட் 9.9% மோல் தான் உங்களுக்கு நினைச்சிருக்காங்க இருக்கிறாங்க. ஜஸ்ட்டு 0.1 மோல் தான் உங்களுக்கு நினைச்சிருக்காங்க. அப்போ ரியாக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இவர் இருக்கக்கூடிய 0.01 மோலுமே ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகிட்டாங்க, அதில் பங்களிப்பு போயிட்டாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 0.1 மோல் தான் என்ன செஞ்சுருக்காங்க, ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ரிமைனிங்காக 9.9 மோல்ஸ் அங்கேயே தான் இருக்காங்க. இப்போ ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 0.01 மோல் அசிட்டிக் ஆசிட், 0.01 மோல் எத்தனால் கிடச்சிட்டாங்க. ஓகே, பார்க்குறதுக்கு அப்போ ரெண்டு பேருமே ரியாக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கணும், K டேஷ் ரேட் இஸ் ஈக்குவல் டு K டேஷ் இன்ட்டு எத்தில் அசிட்டேட் பவர் 1 H2O பவர் 1 இல்லையா, ரெண்டு இடத்துலையும் 1 வரும். ஸோ ரெண்டு பவர் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் சொல்லலாம். அப்படின்னா அர்த்தம் இவர் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இல்லையா. பார்க்குறதுக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவர் செகண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறோம். இவரை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா செகண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறோம். பட் அப்படி தான் உண்மையிலே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த வாட்டர் இருக்கார் இல்லையா, இதில் டிக்ரீஸ் ஆன அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வெரி நெக்லிஜிபிள் தான். 10 மோலுக்கு 0.1 மோல் தான் உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகிருக்காங்க. அதனால் இவர் ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் இவர் டிசைட் பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா டிசைட் பண்ணுறது கிடையாது. இன்னும் சுருக்கமாக சொல்ல போனோம் அப்படின்னா, ரெண்டு ரியாக்டன்ட் இருக்கும்பொழுது எந்த ரியாக்டன்ட்டோடைய அமௌண்ட் வந்து ரொம்ப மேக்ஸிமமாக இருக்குதோ, எந்த ரியாக்டன்ட்டோடைய அளவு ரொம்ப கம்மியாகவும் அனதர் ரியாக்டன்ட்டோடைய கான்சன்ட்ரேஷன் ரொம்ப மேக்ஸிமமாக இருக்கும் பொழுது பெரும்பாலும் அவங்களால ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் டிஸ்டர்ப் ஆகிறது கிடையாது, அவங்க அதில் இன்வால்வ் ஆகிறதே கிடையாது. ஸோ அதனால் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ரேட் இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு ஜஸ்ட் எத்தில் அசிட்டேட் மட்டும் தான் கொண்டு வரமே தவிர இந்த H2O வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா கான்ஸ்டன்ட்னு வச்சுக்கிறோம். ஸோ அதனால தான் K டேஷ் இன்ட்டு H2O இஸ் ஈக்குவல் டு K அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த K அப்படிங்கிறதும் K டேஷ் இன்ட்டு H2O அப்படிங்கிறதும் கான்ஸ்டன்ட் தான். அதனால தான் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. K டேஷ் இன்ட்டு H2O அப்படிங்கிறது ஈக்குவல் டு K அப்படின்னு மீன் பண்ணுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், இவர் கான்ஸ்டன்ட்டாக தான் இருக்கார். ஜஸ்ட் 0.1 மோல் குறையிறதுனால அவர் ஒன்றும் பெரிய டிஸ்டர்ப் ஆகிறது இல்லை. ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் அவர் ஒன்றும் டிசைட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அப்படியே தான் இருக்காருன்னு அர்த்தம். கிட்டத்தட்ட குறைஞ்ச அளவே பெரிய வித்தியாசம் இல்லை அப்படின்னும் பொழுது ரியாக்டன்ட் அப்படியே இருக்கிற மாதிரியே தெரியறதுனால இவர் ஒன்றும் ரேட் ஆஃப் தி ரியாக்ஷனை டிசைட் பண்ணுற மாதிரி தெரியல. அதனால் என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னா, அசிட்டிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா இருந்த அந்த 0.01 மூலம் அப்படியே என்ன செஞ்சிடறாங்க, ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகுறாங்க. அதனால் ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் யாராவது டிசைட் பண்ணுற அப்படின்னா இந்த எத்தில் அசிட்டேட்டை தான் உங்களுக்கு டிசைட் பண்ணுறாரு. ஓகேவா? அப்போ இந்த எத்தில் அசிட்டேட் தான் என்ன செய்யுது, ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் டிசைட் பண்ணுதுன்றதுனால இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனை சொல்கிறோம். இது நம்ம என்ன சொல்கிறோம், ஆக்சுவலி இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறோம். பட் பார்க்குறதுக்கு உங்களுக்கு செகண்ட் ஆர்டர் மாதிரி தெரிஞ்சாலும்
இவருடைய கான்சன்ட்ரேஷன் ரொம்ப மேக்ஸிமமாக இருக்கிறதுனால அவர் ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை டிசைட் பண்ணல, ஏன்னா ரொம்ப கம்மியாக தான் குறைஞ்சிருக்கிறாரு. அவர் ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை டிசைட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸ்பீட் அவர் ஒன்றும் ஆல்ட்ரு பண்ணவே இல்லை. ஸோ இந்த கண்டிஷனில் என்ன செய்ய வேண்டியிருக்கு, ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் தான் சொல்ல வேண்டியிருக்கு. அதனால் இவர் நம்ம என்ன சொல்கிறோம், சூடோ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ரியலாக செகண்ட் ஆர்டர் தான், பட் செகண்ட் ஆர்டர்னு சொல்ல முடியாது. அதுக்கு தான் இந்த காரணத்தை இப்போ நம்ம சொன்னோம். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேன் சுகர் இருக்குல்ல, கேன் சுகர் வாட்டரில் ரியாக்ட் ஆகுது அசிடிக் மீடியமில். குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் கிடைக்கிறாங்க, C6H12 கிடைக்கிறாங்க. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வாட்டருடைய கான்சன்ட்ரேஷன் ரொம்ப மேக்ஸிமமாக இருக்குது, கேன் சுகர் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ வாட்டர் பார்ட்டிசிபெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ரியாக்ஷனில் லார்ஜ் அமௌண்ட்டாக இருக்கும்பொழுது இவர் ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் டிசைட் பண்ணுறது இல்லை. அதனால் ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ரேட் இஸ் ஈக்குவல் டு C2H20 தான் கொடுக்குறமே தவிர இது பவர் 1ன்னு வந்துடும். ஓகேவா? இது ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் தான் சொல்கிறோம். இது சூடோ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இது மட்டும் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷனுக்காக கூட சில பேருக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், சிலருக்கு புரிஞ்சிருக்கா இல்லையா? ஸோ அதனால தான் தனி வீடியோவே இந்த சூடோ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நம்ம பார்ப்போம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.